வல்லை விக்னேஸ்வர சரசங்க சேவா நிலையம் வல்லை புதிய சூரிய கழகம் இணைந்து நடாத்தும் மாபெரும் வினோத விசித்திர வல்வெட்டித்துறையின் சர்வதேச பட்ட போட்டி திருவிழாவை அங்கே முதலாவது பட்டம் ஆமா அங்கே முதலாவது பட்டம் போட்டியிலே பங்கு பெற்று அங்கே ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போட்டியிலே முதலாவது பட்டத்தினை ஏற்ற இந்த போட்டிகளை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். சுவர் மணிக்கூட்டு உருவத்திலே 2025ஆம் ஆண்டு பட்ட போட்டி சரியாக இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அதனை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்காக இப்பொழுது சுவர் மணிக்கூடு பட்டமாக ஏற்றப்படுகின்றது. அந்த மணிக்கூட்டிலே 12 மணி காட்டப்படுகின்றது. மணிக்கூட்டில் முன்கள் சுற்றிய வண்ணமும் காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த பட்டம் இந்த நிகழ்வுகளை நெறிப்படுத்தி ஆண்டுதோறும் இதனை நடாத்தி வருகின்ற வல்லை உதயசூரியன் கழகத்தினுடைய நிறமான வெள்ளை செம்மஞ்சள் இணைந்த நிறங்களிலே அலங்கரிக்கப்பட்டுள்ளமையும் ஒரு சிறப்புக்குரியதாக அமைகின்றது. அந்த வகையிலே அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பட்டத்தின் முதலாவது முயற்சி அங்கே தடைப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது பட்டமாக ராஜ்குமார் அவர்களின் தயாரிப்பிலே லோட்டஸ் ஃப்ளவர், அதாவது ஒரு தாமரை பூ வடிவத்திலே அந்த பட்டம் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டது. வானத்திலே அழகாக அது பறந்த வண்ணம் இருக்கின்றது. இளம் குளிர் காற்றிலே பறந்த வண்ணம் இருக்கின்றது. பட்டம் கட்டிய வல்லவர்கள் அழைக்கப்படும் விளக்குகளே அங்கே உடனடியாக நேரத்தை கருத்தில் கொண்டு விரைந்து மண்டபத்தை ஏற்றுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இலக்கம் 4 சுடலும் தாமரையிலே முருகன் காட்சிப்படுத்தப்பட்டு அங்கே அவர்களுடைய முயற்சியிலே அது பரப்பதற்குரிய வாய்ப்பு அங்கே இருக்கவில்லை. இருப்பினும் சுடலும் தாமரையில் முருகன் அவர்களுடைய இரண்டாவது முயற்சி அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. தாமரையிலேதான் உதித்தவர் முருகன் நமது சமயம் கூறும் அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே தற்பொழுது இந்த உதயசூரிய உல்லாச கடற்கரையிலே சுடலும் தாமரையிலே முருகன் காட்சி அளிப்பதாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பட்டத்தை நாம் இப்பொழுது கண்டு கழித்திருக்கின்றோம். தொடர்ந்து இலக்கம் 5 பட்டம். இலக்கம் 5 சட்டலைட், அதாவது தமிழிலே செய்மதி என்று சொல்லிக் கொள்வார்கள். அது அங்கே பறந்து சற்று தூரத்திலே விழுந்திருக்கின்றது.
இருப்பினும் பிள்ளையார் சுழியின் முயற்சி இன்னும் அங்கே அவர்கள் மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றார்கள். இப்பொழுது ஆறாவது நம்பர் இலக்கம் 6 கடுக்கன் தோடு. ஆமா, இலக்கம் 6 கடுக்கன் தோடு. ஆண்கள் அணியில் கடுக்கன் தோடு ஒன்று வானில் பறந்து கொண்டு இருக்கின்றது. சுழன்று கொண்டே இருக்கிறது. 9 நம்பர் ஆண்கள் அணிகின்ற ஒரு கடுக்கன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்பொழுது அது வேறு வேறு ஸ்டைலிலே வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் அணிந்து கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் அந்த கடுக்கன் தோடு என்ற ஒரு உருவத்தை சித்தரித்து அந்த சுழை சுழந்து கொண்டிருப்பது ஒரு அழகை கொடுத்து கொண்டிருக்கின்றது. சிறப்பாக அது வானிலை பறந்து இருக்கின்றது. இது இலக்கம் 6 கடுக்கன் தோடு. இலக்கம் 2 பிள்ளையார் சுழி. அந்த நிகழ்வுக்குரிய 2வது முயற்சியை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். பிள்ளையார் சுழி அவர்கள் 2வது முயற்சி. அந்த 2வது முயற்சியும் அவர்களுக்கு உரிய வாய்ப்பை வழங்கவில்லை. இங்கே சுழலும் தாமரையிலே முருகன் இலக்கம் 4 அவர்களுக்குரிய 2வது சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. இலக்கம் 4 சுழலும் தாமரையில் முருகன் 2வது சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. தாமரையிலே சுழன்ற வண்ணம் முருகன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சி. அங்கே அது பட்டம் தரையை அடைந்திருக்கின்றது. தொடர்ந்து இலக்கம் 7 இலக்கம் 7 போட்டியாளர் நம்பர் பட்டம் 7 நம்பர் வரவில்லை. 9 ஆனால் போட்டியிலே அடுத்ததாக இலக்கம் 9 சோழர் பட்டம் ஏற்றப்பட காத்திருக்கிறது. இலக்கம் 9 சூரிய கலம் அதாவது சூரிய படல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூரிய சக்தியிலிருந்து மின் சக்தியை வழங்குகின்ற ஒரு அமைப்போடு சோலார் வட்டம் இப்பொழுது இலக்கம் 9 பரந்த வண்ணம் இருக்கின்றது. போட்டியிலே அடுத்ததாக இலக்கம் 10 கிறிஸ்துமஸ் மரம்.
பறக்கிறது ஒரு அளவுக்கு இலக்கம் 10 கிறிஸ்துமஸ் மரம் மிக நேர்த்தியான முறையிலே அங்கே அந்த மரம் நட்சத்திர கோலத்துடன் சிறப்பாக வானத்திலே இளம் காற்றிலே குளிர் இதத்திலே இந்த வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையிலே மிதந்த வண்ணம் இருக்கின்றது. மிக அழகாக கிறிஸ்துமஸ் மரம் முதல் தடவையிலேயே அது தன்னுடைய பறக்கும் வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அதன் உச்சியிலே நட்சத்திர குறியீட்டோடு அவர்களுக்குரிய சந்தர்ப்பம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து வாரத்திலே பறக்க இருக்கின்ற பட்டம் 13ஆம் நம்பர் இலக்கம் 11 இலக்கம் 11 தங்க முட்டையிடும் பார்த்து ஒன்று இங்கே பறக்க விடப்பட இருக்கின்றது. இந்த போட்டி ஒரு சித்திரம் மட்டுமல்ல, விசித்திரமான போட்டி. அந்த வகையிலே மிக சிறப்பாக தங்க முட்டையிடும் பார்த்தை கதைகளிலே நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இப்போது நேரே பார்க்கிறோம். இப்போதெல்லாம் மக்கள் வானத்தையே பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். யாராவது எதுவாவது தருவார்களா என்று. அந்த வகையிலே இப்படி இருக்கையில் பார்த்து தங்க முட்டையிடுவது எவ்வளவு அதிசயம் பாருங்கள். தங்க முட்டை ஒன்று அங்கே இடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு அதிசயம். என்ன ஒரு செய்தி என்றால், இட்ட முட்டை கீழே விழாமல் பறக்கின்றது. அதிசயம் என்னவென்றால், கீழே இட்ட முட்டை கீழே விழாமல் பறந்த வண்ணம் இருப்பதும் ஒரு விசித்திரமாக இருக்கிறது. பறக்கும் முட்டையை குடிப்பதற்காக நாம் போராட வேண்டும். இது ஒரு தங்க முட்டை. இடர்படும் பொருளாதார நெருக்கடிக்குள் வாழ்த்துக்கள். தங்க முட்டை இடாதா இருக்கிறது எங்கள் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அந்த தங்க முட்டை பறந்த வண்ணம் இருக்கின்றது. பறந்து கொண்டிருக்கிற இடப்பட்ட தங்க முட்டை கீழே வராமல் பறந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு விசித்திரமான ஒரு காட்சியாகவும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வானிலை மர்மமாக போர் செய்யும் இயந்திரம் என்ற ஒரு விழிப்போடு அந்த பட்டம் பறக்க விடப்பட்டு ஒலி எழுப்பியவாறு அங்கே தரையை அடைந்திருக்கின்றது. இலக்கம் 12 வானில் மர்மமாக போர் செய்யும் இயந்திரம். அருகருகே போர் ஆயுதங்கள் விமானங்களை தாங்கிய ஒரு வானில் மர்மமாக போர் செய்யும் இயந்திரமாக சித்தரிக்கப்பட்டு அங்கே பறக்க விடப்பட்டிருக்கிறது. வானில் மர்மமாக போர் செய்யும் இயந்திரம். இலக்கம் 12 கொண்ட பட்டம் இப்பொழுது அசைந்து ஆடி தரையை அடைந்திருக்கின்றது. Gali.